இன்னைக்கு வந்து ரோட்டு கடை மசாலா பொருள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே தான். ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். என்னென்னா பட்டாணி வேணும். பட்டாணி வந்து பச்சை பட்டாணி சொல்லுவாங்க. அந்த பட்டாணி வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சா போதும். 7 மணி நேரம் வச்சா 10 விசில் வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உள்ள கிழங்கு ஒன்று கட் பண்ணி கூட போட்டு ஒரு 7 விசில் 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து முங்குற அளவுக்கு ஊற்றினாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். அப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 8 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. 8 விசில் வந்தோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். வேகலைன்னா லைட்டாக மசிச்சு ஒரு ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கும். பட்டாணி வந்து 1-2 இருந்தாலும் நல்லா இருக்கும். ஃபுல்லாக ரொம்ப வந்து குழப்பம் இல்லாமல் பட்டாணி வந்து தெரியிற மாதிரி 1-2 தெரியிற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி 1-2 தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து ஒரு மிக்சியில் வந்து நம்ம பட்டை அதெல்லாம் எடுத்துட்டு பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு பெரிய பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு நல்லா தண்ணியே ஊற்றாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணியை ஊற்றாமல் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே எடுத்து பேனில் ஊற்றிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு உதஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ண உடனே இதுக்கு மசாலா போடலாம். அதுக்கு வந்து என்னென்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு இந்த 5 ஐட்டம் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம விசில் வச்சுருக்கோம்ல பட்டாணி உள்ள கிழங்கு அது வந்து அந்த தண்ணியோடு அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா எண்ணெய் வந்து மிதந்து வர மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போட்டு வைக்கும் போது நல்லா வேகமாகவே வந்துடும். அதனால கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இது கூட வந்து மல்லி இலை கொஞ்சம் மல்லி இலை லைட்டாக தூவி இறக்கி வச்சிருங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது கூட வந்து பானிபூரி இருக்கும்ல அந்த பூரி உடச்சி போட்டுட்டு அந்த மசாலாவை தூக்கி அது மேலே ஊற்றி கார்ன் சிப்ஸு மிச்சம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடாமல் கார்ன் சிப்ஸு வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி